சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோலிவுட் திரையுலகுடைய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானான நடிகர். கோலிவுட்டிற்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவிற்கே பெருமை சேர்க்கும் நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்துல இளையராஜாவுமே இசை உலகில ஒரு ஜாம்பவான் தான். இருவருமே தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து வளர்ந்து வந்திருக்காங்க. தென்னிந்திய சினிமாவையே ஆண்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இளையராஜா திரையுலகுடைய 50 ஆண்டுகளை நிறைவு பண்ணிருக்காரு. இதனையொட்டி சென்னையில சமீபத்துல பிரம்மாண்ட விழா ஒன்று நடந்திருக்கு. இதுல தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், கமலஹாசன் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதுல இளையராஜா பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். இசை மேதையின் காதல் விஷயங்களையுமே வெளியிட்டிருக்காரு. அதுல தான் நடித்த ஜானி படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. அது மட்டும் இல்லாம சர்ச்சையாகவுமே வெடித்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இளையராஜா அவர்கள் அரை பாட்டில் பீரை போட்டுட்டு பண்ண அலப்பறை இருக்கே அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பேசிய விஷயத்த பலருமே நகைச்சுவையாகவும் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் ஒரு சிலரோ இதனை வைத்து விவாதத்தை தொடங்கியிருக்காங்க. சோ இது இளையராஜாவை வழக்கம் போல கடுப்பேத்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல பத்திரிகையாளரை சந்தித்த இளையராஜா அவர்கள் ரஜினி அவர்கள் பேசியதை வேடிக்கையாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள், அதுல அந்த அளவிற்கு உண்மையெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆகையால ரஜினி அவர்கள் பேசிய வார்த்தைகள்ல இளையராஜா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டதா அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல ஒரு சில நெட்டிசன்களுமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.